ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 23 உக்ரைனுக்கு போறாரு. மோடி அவர்களோட இந்த பயணம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா உக்ரைன் சுதந்திரம் அடைந்த 30 வருடங்கள்ல எந்த ஒரு இந்திய பிரதமரும் உக்ரைனுக்கு போனது கிடையாது. அதுவும் தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரத பிரதமர் உக்ரைனுக்கு செல்வது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பாரத பிரதமரோட இந்த பயணத்துக்கு பின்னாடி சில முக்கியமான ரகசியங்கள் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்காக தான் பாரத பிரதமர் உக்ரைனுக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மேற்கத்திய நாடுகளின் அழுத்தத்தின் காரணமா மோடி உக்ரைனுக்கு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த விஷயம் உண்மை? பாரத பிரதமரோட இந்த உக்ரைன் பயணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடு பாரத பிரதமர் எந்த விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு? இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மோடி அவர்கள் உக்ரைனுக்கு செல்வதற்கு முன்னாடி போலந்துக்கு போறாரு. 41 வருடங்களுக்கு பிறகு போலந்து செல்லக்கூடிய முதல் பிரதமரா மோடி அவர்கள் இருக்காரு. போலந்து நாட்டுடனான சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை முடிச்சிட்டு போலந்துல இருந்து உக்ரைனுடைய கியாவ் நகரத்திற்கு ரெயில் போர்ஸ் 1 அப்படிங்கிற ட்ரெயின்ல புறப்படுறாரு. போவதற்கு 10 மணி நேரமும் திரும்ப போலந்துக்கு வருவதற்கு 10 மணி நேரமாகும். தற்போது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே யுத்தம் நடந்து வருவதனால எந்த ஒரு விமானமும் உக்ரைன் வான்பரப்புல பறக்க முடியாது. அப்படி பறந்தா ரஷ்யா அதை சுட்டு வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் ரெயில் போர்ஸ் 1 அப்படிங்கிற இந்த பிரத்யேக ட்ரெயின்ல பாரத பிரதமர் டிராவல் செய்றாரு. இதே ட்ரெயினை பயன்படுத்தி தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் போன்றவர்கள் உக்ரைனுக்கு சென்றாங்க. பாரத பிரதமரோட இந்த உக்ரைன் பயணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. அங்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்பொழுது அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பாரத பிரதமரோட இந்த சுற்றுப்பயணத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாருன்னா, புட்டின் போன்ற ஒரு வார் கிரிமினலை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டோட தலைவர் கட்டி அணைப்பது மிகவும் ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஜெலன்ஸ்கியோட இந்த பேச்சுக்கு இந்தியா எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றல. ரஷ்ய பயணத்தை முடித்த உடனே பாரத பிரதமர் உக்ரைன் பயணத்திற்கு திட்டமிட்டுட்டாரு. இதிலிருந்து பாரத பிரதமர் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களிடம் இந்த யுத்தத்தை முடிப்பது குறித்து பேசியிருக்காரு. அந்த விஷயங்களை உக்ரைன் அதிபரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போறாரு அப்படின்னு பரவலா பேசப்படுது. பாரத பிரதமர் உக்ரைன் ரஷ்யா போற முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியா தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடா இருக்காங்க. அடுத்த 5 வருடங்கள்ல உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா உருவெடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர் போன்ற விஷயங்கள்னால இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இதனால இந்தியாவால 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடா உருவெடுப்பதுல கால தாமதம் ஏற்படும். இதன் காரணமாகவும் பாரத பிரதமர் உக்ரைனுக்கு போறாரு. அது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுல இருந்து உலகம் ஒரு வேறு திசையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஐரோப்பாவோட பொருளாதார வளர்ச்சி 0.8% தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பல நாடுகள் தங்கள் ராணுவத்திற்கு அதிக அளவுல செலவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, கடந்த சில வருடங்கள்ல நாடுகளோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 19% அதிகரிச்சிருக்கு. இது போன்ற விஷயங்கள் லாங் டேர்ம்ல உலகின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுல இருந்து இந்தியால இன்ஃப்ளேஷன் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடைகள் காரணமா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட விலை 27% அதிகரிச்சது. இதை சமாளிப்பதற்கு இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து ஆயில வாங்கினாங்க. இதற்கு
மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இந்தியா அந்த விஷயத்தை பொருட்படுத்தாம ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து ஆயில வாங்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவும் இந்தியாவுடைய பொருளாதாரம் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து தப்பிச்சாங்க. ஆனா இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்திய பொருளாதாரமும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த யுத்தம் காரணமா உக்ரைன் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா உக்ரைன்ல இருந்து சன்ஃபிளவர் ஆயில், இரும்பு, ஸ்டீல் போன்றவற்றை இறக்குமதி செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கான உதிரி பாகங்களையும் உக்ரைனிடம் இருந்துதான் இந்தியா வாங்கிட்டு இருந்தாங்க. உக்ரைன்ல 15க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் ரியாக்டர்கள் இருக்குது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்கள் சோவியத் யூனியன் காலத்துல ரஷ்யாவால் கட்டப்பட்டது. அந்த ரியாக்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உருவாக்குவதற்கான தொழிற்சாலைகளையும் சோவியத் யூனியன் உக்ரைன்ல வச்சிருந்தாங்க. இதன் காரணமாக ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகள் நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உக்ரைனிடம் இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த போர் காரணமா நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குறதுல மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்தியா வரும் காலத்துல ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு உக்ரைனுடைய உதவி இந்தியாவுக்கு தேவை. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இவ்வளவு மோசமா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உக்ரைன் ரஷ்யாவிடம் இருந்து ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்களை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன்ல தற்போது மிகப்பெரிய அளவுல எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது. அதை சமாளிப்பதற்கு உக்ரைன் இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. சோவியத் யூனியன் காலத்துல உக்ரைன் ரஷ்யாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் உக்ரைன்ல அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உக்ரைன்ல இருந்துச்சு. அந்த தொழிற்சாலைகள்ல 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலை செஞ்சாங்க. உக்ரைன்ல குறிப்பா போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்கள், விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்கள் மிகப்பெரிய அளவுல தயாரிக்கப்பட்டு வந்தது. இந்தியா தற்போது கட்டி வரும் தல்வார் கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களுக்கு தேவையான இன்ஜின இந்தியா உக்ரைன்ல இருந்து தான் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையில 270க்கும் மேற்பட்ட Mi-17 மீடியம் லிப்ட் ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ஹெலிகாப்டருக்கு தேவையான இன்ஜின உக்ரைன் தான் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் T-72 டாங்க்ஸ்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்களும் உக்ரைன்ல தான் தயாரிக்கப்படுது. இதனால இந்த உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்துறதுல இந்தியா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்ய ஆயுதங்களை பயன்படுத்துறதுல இந்தியா தற்போது சந்தித்து வரும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு உக்ரைன் ரஷ்யா போர் நிற்பதுதான். இதன் காரணமாக தான் பாரத பிரதமர் உக்ரைனுக்கு தற்போது போயிருப்பதா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பாரத பிரதமரோட இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் உக்ரைனுக்கு இடையே போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்கள், ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்படும் இன்ஜின்கள் போன்றவை தொடர்பா இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் ரியாக்டர்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை சப்ளை செய்வது தொடர்பாகவும் உக்ரைனிடம் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பாரத பிரதமர் முதல்ல இந்தியாவுடைய நன்மையை மனதில் வைத்துதான் இந்த சுற்றுப்பயணத்திற்கு போயிருக்காரு. இரண்டாவதாக தான் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான யுத்தத்தை நிறுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரு. ஆனா இதுல பல பிரச்சனைகள் இருக்குது. உக்ரைன் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்யா கைப்பற்றி இருக்க உக்ரைன் பகுதிகளில் இருந்து ரஷ்ய படை வெளியேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயம் நடக்க போறதில்ல. டான்பாஸ், கிரைமியா போன்ற பகுதிகளை ரஷ்யா தன்னுடைய பகுதிகளா அங்கீகரிச்சிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையே கத்தார்ல வச்சு ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படல. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா ஜெலன்ஸ்கிக்கு அதிகமான ஆயுதங்கள் மற்றும் நிதியை கொடுத்து சண்டையிடும்படி சொல்லியிருக்காரு. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு சண்டையை நிறுத்துவதுதான் விருப்பமா இருந்துச்சு. ஆனா ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வந்தா இழந்த பகுதிகளை மீட்பதற்கு அவங்களுக்கு பார்கெயின் பண்ணுவதற்கு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதனால அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கி ரஷ்யாவுடைய சில பகுதிகளை தற்போது உக்ரைன் கைப்பற்றி இருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யாவும் உக்ரைனுடைய சில முக்கியமான நகரங்கள் மீது முற்றுகையிட்டு சில பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அமைதிக்கான பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்கு தற்போது யாருமே கிடையாது.
அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு அதிக அளவுல ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவுடன் சண்டையிட சொல்றாங்க. ஆனா உக்ரைன் மக்கள் இதனால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரஷ்யா மற்றும் உக்ரைன் தரப்புல மிகப்பெரிய அளவுல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பாரத பிரதமர் ரஷ்யாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தற்போது உக்ரைனுக்கு சென்று ஜெலன்ஸ்கியோட பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. ஆனா பாரத பிரதமரோட இந்த பயணத்தோட போர் முடிஞ்சிருமா அப்படின்னா அது கிடையாது. இது அமைதிக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த யுத்தத்தை நிறுத்துறதுல தன்னுடைய பொருளாதார நலன்களை மட்டுமே யோசிப்பாங்க. இந்த யுத்தம் முடிவதனால மேற்கத்திய நாடுகள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதையோ இல்ல ரஷ்யா வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுலயோ எந்த ஒரு பயனும் இந்தியாவுக்கு கிடையாது. ஆனா வரும் காலத்துல உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடா இந்தியா உருவெடுக்கணும்னா இந்தியாவுடைய நட்பு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைய இந்தியா தீர்க்கணும். அதற்கான பயணமா தான் நான் பாரத பிரதமரோட இந்த பயணத்தை பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.